ஹாய் ஆல். இன்னைக்கு மல்பெரின்னு ஒரு பிளான்ட்டை நட்டமே, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். மல்பெரி பிளான்ட்டு நான் ஊற்றின தண்ணிக்கும் நான் போட்ட உரத்துக்கும் வளர்ச்சியிலலாம் ஒன்றும் குறையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வச்சு ஒரு 4 மாதத்துல ஒரே ஒரு பிஞ்சு தான் விட்டுச்சு. அந்த பிஞ்சையும் எவனோ அந்த ஆட்டையை போட்டு கீழே தள்ளி விட்டுட்டான். சரி, அதுக்கப்புறம் நான் எப்பயும் கொடுக்குற உரத்தையும் தண்ணியும் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி கீழே இருக்கிற கிளையை மட்டும் கட் பண்ணி விடணும், கட் பண்ணி விட்டு பார்ப்போன்னு கட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த செடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கே மனசு வராது. ரோஜா செடியை கட் பண்ணால் கூட குட்டியாக ஒரு விரலுக்கு இருந்தால் கூட அதை எங்கேயாவது நெட்டு வச்சு அதில் ஒரு செடி வளராதா அப்படின்னு நினைக்கிற ஆள். இதில் எனக்கு கொஞ்சம் அதனால் கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டேன். ஆனால் கட் பண்ணி ஒரு 20 நாளைக்கு மேலாகுது. இன்றைக்கி வந்து பார்த்தா நடந்ததே அதிசயம், ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி ஒரே இலையை காணும், ஒரே பிஞ்சாக இருக்குது, அவ்வளோ வளர்ந்து கிடக்கு. சரி, இப்போ கொஞ்சம் தைரியமாக இதில் வந்து சீக்ரெட்டே வந்து இலையெல்லாம் கட் பண்ணால் தான் மல்பெரி காய் வைக்கும் போல் இருக்குதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் அந்த கட் பண்ண இலையை தூக்கி போடுறதுக்கு மனசு வராதுன்னு வச்சுக்கோங்க. திரும்பி எடுத்து அந்த ட்ரம்லேயே போட்டுவிடுவேன், அது காஞ்சி உரமாயிடும்னு சொல்லிவிட்டு. இதை பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்காங்களா பூச்சி மாதிரி இருக்காங்களே, அவங்க தான் மல்பெரி. இவங்க இன்னும் பெருசாகி பீட்ரூட் கலரில் வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக இலை இருக்காது, நிறைய பிஞ்சுகள் தான் இருக்கும். இங்கே பார்த்தா அவ்வளோ பிஞ்சு இருக்குது. சரி, கட் பண்ண செடியெல்லாம் எடுத்து திரும்பி ட்ரம்முக்கே போட்டு உரமாக்கிடுவோன்னு. நாங்கள் மாடியெல்லாம் பெருக்கினா கூட அந்த இலை பூ காஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்து செடிக்கே கொடுத்துடுவோம். ஏன்னா அவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க, திரும்பி அவங்களுக்கே கொடுத்துருவோம் ரிட்டன் கிஃப்டான்னு சொல்லி. எந்த செடியும் எந்த இலையும் கீழே விழுந்தாலும் அதை எடுத்து செடிக்கு போட்டுருவோம். இன்றைக்கும் அதே தான் பண்ணோம். ஆனால் எவ்வளோ மல்பெரி காய் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும், அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அடித்து தூள் கிளப்பிட்டாங்க. ஸோ மல்பெரி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கோங்க. மல்பெரி செடியில் வந்து காய் பிடிக்கணுன்னா செடியை அப்பப்போ ட்ரிம் பண்ணி விடணும். தேங்க்யூ. இந்த தக்காளி செடியை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு வீணாக போனது, அழுகி போன தக்காளியெல்லாம் அந்த அரிசி வாஷ் பண்ணுற தண்ணியில் வச்சு செடிக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்த ஒரு பைப்பில் தான் இப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குறாங்க. ஒரு காயும் கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் இருக்கும் போலக்கு. தேங்க்யூ.